தமிழகத்தில் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்குங்க. யாருக்கெல்லாம் வைக்கப்படும், வரவு வைக்கப்படும், எப்படி வரவு வைக்கப்படும், எந்த முறையில் டோக்கன் வழங்குறாங்க, இதை பற்றின ஒரு சிறிய தொகுப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 5000 ரூபாய் தொகை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே கிடைக்குமா? அதாவது எல்லோருக்குமே இந்த அட்டை வைத்திருக்கக்கூடிய எல்லோருக்குமே கிடைக்குமா, இல்லை சில ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு கிடைக்குமா? ஸோ ஒரு 3 வகையான வறுமை கோட்டிற்கு கீழே வைத்திருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அவர்களுடைய அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்க எல்லோருக்குமே கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய தகவல்கள் வந்திருக்கு. ஸோ அந்த அறிவிப்பை பார்த்தீங்கன்னா முதல்வர் ஐயா விரைவில் வெளியிட இருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, ரேஷன் அட்டைதாரர்கள் வைத்திருக்கவர்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய ஜிஎஸ்டிக்கான வரி குறைப்பும் வந்திருக்கு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா மத்திய அரசு மூலமாக தெரிவிச்சிட்டாங்க. ஸோ அதாவது அத்தியாவசிய பொருட்களின் விலை எல்லாமே குறைய போகுது அப்படின்ற மாதிரி பிரதமர் எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்தாது. அதை முன்னிட்டு தமிழக அரசு பார்த்திங்க அப்படின்னா 5000 ரூபாய் ரேஷன் அட்டைக்கு பரிசாக கொடுக்க போகிறாரு. தமிழக அரசு வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ இதற்கு அஃபிஷியலான தேதிகள் எதுவும் இன்னும் குறிப்பிடப்படலை. விரைவில் அப்படி அந்த தேதிகளும் வெளியாகும் என்று சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபருடைய முதல் வாரத்தில் இதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ இதில் டோக்கன் எப்போ வெளியிட போகிறாங்க, எந்தெந்த மாவட்டங்களுக்கு டோக்கன் வெளியிடுறாங்க, முதற்கட்டமாக யாருக்கெல்லாம் டோக்கன் வெளியாகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டோக்கனை பொறுத்தவரை முதற்கட்டமாக தமிழகத்தில் சென்னை, கோவை மாவட்டங்களில் டோக்கன் ரேஷன் கடையில் வெளியிட போகிறாங்க. இந்த டோக்கன் வைத்திருப்பவர்களுக்கு 5000 ரூபாய் வரவு வைக்கப்படும். கையில் கொடுக்குறாங்களா, கையில் அக்கௌண்ட்டில் போடுறாங்களான்றது அந்த டோக்கன் கொடுக்குறப்ப டோக்கன்லேயே உங்களுக்கு தெரிந்து விடுங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் வாரத்திலேயே டோக்கன்கள் அனைத்துமே ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ பொறுத்து இது நம்ம பார்க்கலாம். டோக்கன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சில முக்கியமான கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அக்டோபர் இந்த வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக 5000 ரூபாய் உங்களுக்கு தமிழக அரசு வழங்கியிருக்கு. அது மட்டுமே கிடையாது, தமிழக அரசு மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாயும் வழங்கிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு 5000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் என்ற தகவலும் வந்திருக்குங்க. ஸோ தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா டோக்கன் எல்லாமே வீடு வீடாக சென்று விநியோகிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ ரேஷன் கடையில் கொடுக்கலாமா, இல்லை வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கு. ஸோ தீபாவளி பொருட்களாக தீபாவளி கிஃப்ட் பொருட்களும் வழங்கப்படும். அதற்கு கூட உங்களுக்கு டோக்கன் 5000 ரூபாய் டோக்கனும் வழங்கப்படும். கவலையே விடுங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் எப்பொழுது வழங்குறாங்க அப்படின்ற அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.